வணக்கம். சற்று முன் அமித்ஷாவிற்கு வந்த போன் கால் விஷயத்தை கேட்டு துள்ளி குதித்த பாஜக. அதிர்ச்சியில் இந்தியா கூட்டணி. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். நம் நாட்டின் 18வது லோக்சபா தேர்தல் 7 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது. இதில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் இதில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 400 தொகுதிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த பாஜகவிற்கு பெரும் ஏமாற்றமே மிஞ்சியது. எக்ஸிட் போல் முடிவுகள் பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும் என்று கூறிய நிலையில் தேர்தல் முடிவுகள் அதற்கு நேர்மாறாகவே இருந்தது. இதனால் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழலே ஏற்பட்டது. இப்போது பாஜக ஆட்சி அமைக்க சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரின் ஆதரவு நிச்சயம் தேவை என்ற ஒரு சூழலே உருவாகி இருக்கிறது. இதற்கிடையே பாஜக ஏற்கனவே ஆட்சி அமைக்கும் பணிகளை தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி இன்று பிரதமர் மோடி இல்லத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அது மட்டுமில்லாமல் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் பிரதமர் மோடிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கடிதம் மூலம் எழுதி கொடுத்துள்ளனர். இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் மோடி ஒருமனதாக இந்த கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டார். மோடியை மீண்டும் பிரதமராக்க தேசிய ஜனநாயக ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கிடையே அமித்ஷாவை தொடர்பு கொண்ட மேலும் 10 எம்பிக்கள் மோடி பிரதமர் ஆவதற்கு ஆதரவை தெரிவித்துள்ளனர். சுயேட்சை மற்றும் சிறிய கட்சிகளை சேர்ந்த 10 எம்பிக்கள் அமித்ஷாவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி தலைமையில் பாஜக ஆட்சி அமைய ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் பாஜக கூட்டணி மேலும் பலம் வாய்ந்த அணியாக மாறுகிறது. இந்த ஒரு சம்பவத்தால் தற்போது இந்தியா கூட்டணி சற்று அதிர்ச்சியில் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.